ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த மாசி மாத பௌர்ணமி என்பது நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு பௌர்ணமி திதியாக இருக்கின்றது. அதாவது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் போக வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் செய்கின்ற இந்த பரிகாரம் என்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் மனதில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். எப்பவுமே நாம் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அந்த பரிகாரத்தை செய்கின்ற அந்த நேரத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நாம் இந்த பரிகாரத்தை செய்கின்றோம், நமக்கு இதற்கு உண்டான பலன் உடனடியாக கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் இந்த பரிகாரத்தை நான் செய்கின்றேன், இதற்கு உண்டான பலன் எனக்கு உடனடியாக கிடைத்து விடும் என்ற முழு நம்பிக்கை வைத்து கொண்டே செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்கள் முற்றிலும் நீங்குவதற்காகவும் மிகவும் முக்கியமாக கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று செய்ய வேண்டும். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று இந்த பரிகாரத்தை செய்வதனால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் முற்றிலும் நீங்கிவிடும். சரி, இப்போ நாம் இந்த பரிகாரம் என்ன, எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். முழு நிலவாக இருக்கக்கூடிய மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று கட்டாயமாக அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கு ஒரு விதமான கிரக தோஷங்கள் இருக்கும். இந்த கிரக தோஷம் நிவர்த்தி அடைய வேண்டுமென்றால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் என்பது நமது இல்லத்திலேயே நாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பல இடங்களில் பல ஆயிரம் லட்சம் கொடுத்து பரிகாரங்கள் செய்வோம். ஆனாலும் அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று எளிமையான முறையிலேயே உங்களது இல்லத்திலேயே நீங்களே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். ஒருவரது ஜாதகத்தில் கிரகதோஷம் இருந்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ, இந்த வீட்டில் தோஷங்கள் என்பது பித்ரு தோஷமாக இருக்கலாம், வாஸ்து தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலோ இந்த தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதற்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இந்த தோஷங்கள் இருந்தால் அந்த இல்லத்தில் பணம் என்பது தங்காது. நமது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் தொடங்கி மாதம் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி மிகவும் முக்கியமாக கிரக தோஷம் நிவர்த்தியாகும். அதே மாதிரியே உங்களது ஜாதகத்திலோ அல்லது உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களின் ஜாதகத்திலோ இந்த தோஷங்கள் இருந்தால் அதுவும் முற்றிலும் தீர்ந்துவிடும். இப்போ நாம் இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் நாம் எந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும், எந்த முறையில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்பது 13/3/2025 வியாழக்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில் தான் நீங்கள் பரிகாரத்தை செய்ய வேண்டும். 13ஆம் தேதி மார்ச் மாதம் வியாழக்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். காலையில் எழுந்ததும் தலைக்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட ஆடையையோ அல்லது வெள்ளை நிறம் கொண்ட ஆடையையோ உடுத்திக்கொள்ளலாம். இந்த 2 நிறங்கள் இல்லாத பட்சத்தில் சிகப்பு நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளலாம். இப்போ நாம் இந்த பரிகாரத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். 13ஆம் தேதி வியாழக்கிழமையன்று மாலை நேரத்தில்
முதலில் ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது வீட்டு பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு மேல் 2 நெய் தீபங்களை ஏற்றி தூப தீப ஆராதனை காட்டிய பிறகு ஒரு பித்தளை சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, மஞ்சள் கலந்த பச்சரிசி, அதை நாம் அட்சதை என்று சொல்வோம், அந்த அட்சதையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது கொஞ்சமாக இருந்தால் போதும். அதே மாதிரி அதனுடன் மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களை சேர்த்து கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த 3 பொருட்களுடன் காய்ச்சாத பசும் பாலையும் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் 1 மணி நேரம் அப்படியே வைத்துவிட வேண்டும். அதில் மூடி போட தேவையில்லை. இந்த ஒரு சொம்பு நீரில் மஞ்சள் பொடி, மஞ்சள் கலந்த பச்சரிசி அதாவது அட்சதை, மஞ்சள் நிறம் கொண்ட பூ, காய்ச்சாத பசும்பால் இவைகளை சேர்த்து 1 மணி நேரம் உங்களது பூஜை ரூமில் வைத்துவிட வேண்டும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த சொம்பின் மேல் உங்களுடைய வலது கையை வைத்து இடது கையால் வலது கையை தொட்டுக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், என்ன கஷ்டம் இருக்கின்றதோ அந்த கஷ்டங்கள் முற்றிலும் நிவர்த்தியாக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரியே தொழிலில் லாபம் பார்ப்பதற்காகவும், வீடு வாங்குவதற்காகவும், மனை வாங்குவதற்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கஷ்டங்களை அந்த சொம்பை பார்த்து சொல்லிவிட்டு இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள் அந்த நீரை எடுத்து சென்று சந்திர பகவானுக்கு விட வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த நீரில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நீரை நீங்கள் சந்திர பகவானுக்கு விட வேண்டும். அந்த சந்திர பகவானுக்கு நீங்கள் அந்த தண்ணீரை விடும்போது உங்களது காலில் படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை நீங்கள் இரவு 8 மணிக்கு மேல் சந்திர பகவான் தெரிகின்ற பட்சத்தில் இந்த நீரை விட வேண்டும். 8 மணிக்கு மேல் உங்களது இல்லத்திலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரியே இந்த தண்ணீரை சந்திர பகவானுக்கு விட்ட பிறகு ஒரு நெய் தீபம் வைத்துக்கொண்டு உங்களது வலது உள்ளங்கையில் அந்த தீபத்தை வைத்துக்கொண்டு 3 முறை சந்திர பகவானை பார்த்து சுத்த வேண்டும். வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை ஆரத்தி எடுப்பது போல் அந்த தீபத்தை வைத்து ஆரத்தி எடுத்து இனிப்பு வகைகள் ஏதாவது ஒன்று சந்திர பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அந்த இடத்திலேயே வைக்கலாம். இனிப்பு வகை இல்லை என்றால் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து அந்த இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும். நீங்கள் வைத்த அந்த இனிப்பு வகைகளை எறும்புகள் திங்கும்போது உங்களுடைய கஷ்டங்களும் கரைந்துவிடும். ஆகவே தான் ஒவ்வொரு பௌர்ணமி திதி என்றும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். மிகவும் முக்கியமாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக பலனளிக்கும். அதே மாதிரியே இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. உங்களால் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். அப்படி உங்களால் விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அன்றைய தினம் மட்டும் வெங்காயம், பூண்டு, அசைவ உணவை தவிர்த்துவிட்டு நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் விரதம் இருக்க முடியும் என்ற பட்சத்தில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் குறைந்தது 7 பௌர்ணமியோ அல்லது 11 பௌர்ணமியோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.